Hi friends, welcome to our channel. I'm Sa. And say. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சூப்பரான ஒரு சூப்பர் ஹீரோ மூவி தான் பார்க்க போறோம். பட் சூப்பர் ஹீரோ மூவினாலே நம்ம நிறைய ஹீரோஸ் தான் பார்த்திருக்கோம். So finally first time I think இந்தியாக்கு ஹீரோயின் வருது. ஹீரோயின் படம் இதுக்கு முன்னாடி சூப்பர் ஹீரோயின் இந்தியால இல்ல. பட் இதுதான் ஃபர்ஸ்ட் நினைக்கிறேன். சோ எப்படி இருந்துச்சுனா கண்டிப்பா நீங்க எதுவும் பார்த்திருந்தீங்கன்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. சோ கண்டிப்பா அந்த படத்தை பார்க்கலாம். சோ இது வந்து கொஞ்சம் சூப்பர் ஹீரோனாலே வந்து லாஸ்டா வந்து நம்ம வந்து இவங்களோடது அது யாரு மின்னல் முரளி. ஸோ அதெல்லாம் வந்து வேற லெவலில் ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ இப்போ வந்து ஃபைனலி வந்து ஒரு கேர்ள் கேரக்டரை வந்து சூப்பராக காட்டியிருக்காங்க. ஸோ இது வந்து நாங்கள் ஆல்ரெடி அந்த போஸ்டர் இந்த டீசர் இந்த மாதிரி கொஞ்சம் பார்த்துருந்தோம், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ ஃபைனலி அதுக்கு வந்து ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ படம் பேர் என்னன்னா லோகா சாப்டர் 1 சந்திரன். ஸோ இதுதான் வந்து படம் பேர். ஸோ இதில் வந்து கல்யாணி பிரியதர்ஷினி மேம் தான் நடிச்சிருக்காங்க. அவங்க ரொம்ப சூப்பர் க்யூட்டான ஒரு ஆக்டர். ஸோ இதில் வந்து அவங்க தான் சூப்பர் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்கங்கும் போதுல எனக்கு வந்து சம்திங் எக்ஸைட்டடாகவே இருக்குது. அவங்க அதில் எந்த இது மாதிரி பண்ணியிருப்பாங்கன்னு. அவங்க கூட ஆஸ் எ பேரப்பா வந்து நம்ம பிரேமலு ஹீரோ நஸ்லின் அவங்க தான் நடிச்சிருக்காங்க. ஸோ இதை டைரக்ட் பண்ணியிருந்தது யாரு? டாமினிக். ஸோ மியூசிக் பண்ணியிருக்கிறது வந்து ஜேக்ஸ் பிஜான். ஸோ இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறது நம்ம டிக்யூ துல்கர் சல்மான் சார் தான். ஸோ இந்த படம் வந்து ஆக்சுவலாக வருதுன்னு தெரியும், பட் எப்போ வருதுன்னு தெரியாது. ஸோ ஃபைனலி அதுக்கு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிங்க. கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் நிறையவே இருக்குது. ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி வந்து மலையாளம் சினிமாவில் தான் மின்னல் முரளிங்கிற அந்த படமும் வந்துருந்துச்சு. ஸோ இது ஃபர்ஸ்ட் டைம் இது சாப்டர் 1 சந்திரா அப்படின்னு லோக்கா அந்த இது வரும்போதுல ஐ திங்க் இதுக்கு வந்து வெர்ஷன்ஸ் நிறைய இருக்கும். ஐ திங்க் இன்னும் செகண்ட் பார்ட் தேர்ட் பார்ட் வருமா இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் பார்ட் தான் இது சந்திரா அப்படிங்கிறது. ஸோ இது வந்து எந்த மாதிரியான ட்ரெய்லராக இருக்குங்கிறத நம்ம இப்போ பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஃபர்ஸ்ட்டு ட்ரெய்லர் பார்த்துக்கலாம். எங்கள் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொடுத்து பிள்ளை ப்ரெஸ் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியா லிங்க்ல இருந்துங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. எஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பத்திக்கிட்டே இருக்குது. ஃபயர் ஃபுல்லா ഓ സവ എന്നെ ഇപ്പം എന്തിനാ ഇങ്ങോട്ട് വിളിപ്പിച്ചേ? എന്തെങ്കിലും പ്രശ്നമുണ്ടോ? മൂപ്പര് പറയും. നിനക്കൊരു മാറ്റവും ഇല്ലല്ലോ പെണ്ണെ. ഒരു ലോ പ്രൊഫൈൽ മെയിൻറ്റെയിൻ ചെയ്യും. പ്രശ്നങ്ങളൊന്നും പോയി ചാടരുത്. ஒரு ஃபிளிங்ஸிங் பிடி என்ன கண்டறியலும் எனக்கு அந்த ஆப்ஷன். எங்கள் அப்பா சொல்லுவார், உலகத்தில் 2 விதமான பொம்பளைங்க இருப்பாங்கன்னு. ஒன்று நல்லவங்க, எங்கள் அம்மா மாதிரி. இன்னொன்று ഡകാറുണ്ട്. നമ്മൾ കാണുന്ന പോലെ എല്ലാ ആൾക്കാർ ഇവളാരാ എന്താ എന്നൊന്നും നമുക്ക് ശരിക്കും അറിയ പോലുമില്ല. സാധാരണ കൂടി അല്ല നല്ല ഡിസിപ്ലിനാണ്. Men deal with men. No woman needed. Understand? സെവൻ. ഓ ഓ ഫൈനലി സമക മിത്ത്, ഐതിഹ്യം എന്നൊക്കെ നിങ്ങൾ വിചാരിക്കുന്ന എത്രയോ കാര്യങ്ങൾ ശരിക്കുള്ളതാണെന്നറിയാം. ബില്യം ബസ് ചാപ്റ്റർ 1 ചന്ദ്ര. എന്നെ ഇപ്പം എന്തിനാ ഇങ്ങോട്ട് വിളിപ്പിച്ചേ? എന്തെങ്കിലും പ്രശ്നമുണ്ടോ? മൂപ്പര് പറയും. August 28. ஓ சூப்பர். எஸ், ஸோ நம்ம ஒரு சூப்பர் ஹீரோட மற்ற என்ன சொல்லுவாங்க ட்ரெய்லர் பார்த்துட்டோம். ஸோ சூப்பராகவே இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் வந்து அந்த ஒரு மாதிரி அந்த
சொல்லுவாங்கல்ல ஒரு பில்டிங்லேயே ஒரு மாதிரி ஒரு இடத்துல வந்து ஃபயர் இது பண்ணுற மாதிரியே அந்த கேமராவை அழகாக கொண்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்குள்ளே தான் அதுக்கப்புறம் அதுக்குள்ளே வந்து நம்ம கல்யாணி பிரியதர்ஷினி மேம் வந்து டக்குன்னு இப்படி எட்டி பார்க்குற மாதிரி காமிச்சிருந்தாங்க. ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருந்துச்சு அவங்க பார்க்குறது. அதுக்கப்புறம் நம்ம கதை வந்து மூவ் ஆன் ஆகுது. ஸோ அவங்க வந்து நிறைய விஷயத்தில் அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி விஷயத்தில் எப்படி இது பண்ணலாம். ஸோ அவங்க வந்து சொல்லியிருக்காங்க லோ ப்ரொஃபைல் வந்து கொஞ்சம் சைலண்டாக அமைதியாக இருங்க அப்படின்னு யாரோ சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால ஏதோ ஒரு இடத்துல போய் ஒரு வீட்டில் அவங்க வந்து தனியாக இருக்கிறாங்க, ரொம்ப அடக்கமாக அமைதியாக, அப்புறம் யாருக்கும் வெளியே ரிவீல் ஆகாம முடிஞ்ச அளவுக்கு ஹைடாகியே இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ அதுக்கு அவங்க வீட்டுக்கு ஆப்போசிட்ல தான் நம்ம ஹீரோ நஸ்லின் அவங்க இருக்கிறாங்க. ஸோ அவங்கள பாக்குறாங்க, அவங்கள சைட் அடிக்கிறாங்க, ஐ திங்க் லவ்வும் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். பட் அதுக்கப்புறம் போக போக தெரிஞ்சுக்கி அவங்களுக்கு சூப்பர் ஹீரோ பவர் இருக்குது அந்த பொண்ணுக்கு அப்படிங்கிற போது கொஞ்சம் பயப்படுறாங்க. ஆல்ரெடி நமக்கு தெரியும் நம்ம பிரேமலூர்ல வந்து செமையா ஆக்டிங் பண்ணிருப்பாங்க. ஸோ இதுலயும் வந்து அதுக்கு அனதர் வெர்ஷன் மாதிரி அவங்க ஆக்டிங் பண்ணியிருந்தாங்க. அப்பதான் டக்குன்னு நம்மளே எதிர்பார்க்காத மாதிரி நம்ம பிரியதர்ஷினி மேம் வந்து செமையா ஒரு ஆக்ஷன் பிளாக் பண்றாங்க, நல்ல ஒரு ஃபைட் இருக்குது. அப்புறம் அவங்க வந்து பறக்க வேற செய்றாங்க, கீழே விழுறாங்க, ஃபாஸ்டா மூவ் ஆறாங்க. சோ என்ன மாதிரி பவர் இருக்கு என்ன மாதிரி இருக்குன்னு தெரியல. சோ அது எப்ப அப்பப்பதான் வருமா இல்ல வந்து எப்பவுமே இருக்குமா, நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணி அவங்கள வச்சுக்கிறாங்களா? சோ இல்லனா ஏதாவது ஒரு விஷயம் ட்ரிகர் ஆகும்போது அவங்க அந்த மாதிரி மாறுவாங்களான்னு நம்மளுக்கு தெரியாது. சோ அது படம் பார்த்தா தான் நம்மளுக்கு ஃபுல்லா தெரியும். ஆனா இதுல வந்து எக்ஸ்பெக்டேஷன் நீங்க சொல்ல போனா நிறையவே இருக்குது. ஏன்னா சாப்டர் 1ங்கும்போது கண்டிப்பா வந்து சாப்டர் 2க்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அது மட்டும் இல்லாம லாஸ்ட்ல வந்து ரிவீல் ஆகுறாங்க, ஒருத்தங்க ஏதோ கையில இப்படி வச்சு பவர்ஃபுல்லா இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டரும் காமிக்கிறாங்க. ஸோ அது யாரு என்ன எப்படின்னு தெரியல. ஸோ பார்த்த வரைக்கும் கல்யாண பிரியதர்ஷினி அவங்க வந்து அந்த கேரக்டருக்கு ரொம்ப சூட் ஆவாங்க. ரொம்ப சட்டலா ரொம்ப அமைதியா நடிச்ச மாதிரி நடிச்சிருக்காங்க. தேவைப்படும் போது மட்டும் கோவம் வரணும், இல்லைன்னா அமைதியா இருக்கணுங்கிற மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ நல்லாவே பண்ணிருக்காங்க, அழகாவும் தெரியுறாங்க. ஸோ நஸ்லின் அவங்க கேரக்டருமே சூப்பரா இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம மியூசிக் கண்டிப்பா சூப்பரா ஒரு மியூசிக் போட்டிருக்காங்க. ஸோ நல்லா இருந்துச்சு மியூசிக்கும் கேட்கறதுக்கு. வேற சினிமாட்டோகிராஃபியும் அந்த குவாலிட்டி வைஸும் படம் நல்லா தெரியுது, சூப்பரா. எல்லாமே இது வந்து கொஞ்சம் இருட்டான ஒரு மேக்ஸிமம் நைட்ல தான் நடக்கிற மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்லாம போன ஜென்மத்திலயோ இல்ல போன டைம்ல ஏதோ ஒரு ஸ்டாச்சு உடஞ்சி வச்ச மாதிரி ஒரு லேடி ஸ்டாச்சு, அப்புறம் யாரோ போற மாதிரி காட்டுக்குள்ள ஒரு மலைக்குள்ள ஒரு குகைக்குள்ள போற மாதிரியும் ஒரு சீன் காமிக்கிறாங்க. ஸோ அது வந்து மேபி இவங்க எந்த மாதிரி பவர் இவங்களுக்கு எப்படி வந்துச்சுங்கிற ஒரு ஸ்டோரியும் அந்த மாதிரி ஏதாவது இது பண்ணி அதிலே கட் பண்ணிட்டு அப்புறம் பாட்டு வருமா என்னங்கிறது நம்மளுக்கு தெரியல. ஸோ ஆனால் சம்திங் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஸோ இது வந்து நாங்கள் ஆனா என்ன சொல்லுவாங்க நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம், அதனால சரி கண்டிப்பா அதை ரியாக்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுனால நாங்கள் இன்னைக்கு ரியாக்ட் பண்றோம். அதே மாதிரி இதுவுமே எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னா அதே ஆகஸ்ட் 28. எஸ். ஸோ நம்ம வந்து என்ன சொல்லுவாங்க மலையாளத்துக்கு டே நினைக்கிறேன் இந்த கணேஷ் சதுர்த்தியில் நிறைய படம் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது கூடயே நம்மளுக்கு மோகன்லால் சார் படமும் வருது. ஸோ பார்க்கலாம் எந்த படம் நம்மளுக்கு வந்து நல்லா இருக்குது. ஸோ கண்டிப்பாக பார்த்து நம்ம எல்லாரும் என்ஜாய் பண்ணுவோம். இன்னைக்குள்ள ரியாக்ஷன் வீடியோ முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வீடியோவில் பண்ணுவோம். Bye friends, like, share, comment, subscribe. Thank you.